நாடகங்கள் இன்னைக்கு நலிந்து வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா எல்லா ஃபைன் ஆர்ட்ஸுமே கொஞ்சம் நலிந்து தான் வருது. வருஷத்துக்கு 200 படம் எடுக்கிறாங்க, ஒரு 10 படத்துக்கு மேல ஓடுறது இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப சினிமாலாம் திவசம் மாதிரி 10வது நாள்னு கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில நாடகம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்க மாட்டேங்கிறதுனா ஒரு உண்மையா இருக்கலாம். பட் எங்க குழு யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 years பேக் இதே நிகில் சார் அரேஞ்ச் பண்ண மீட்ல உங்களெல்லாம் நான் அலுமினை கிளப்ல மீட் பண்ணேன். சென்னையிலேயே, சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே 62 வருஷமாக நாடகங்கள் போட்டுக் கொண்டிருக்கும் ஒரே குழு என் தந்தை ஆரம்பித்த இந்த யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் தான் என்பதை பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 52 எனக்கு 2 வயசா இருந்தப்போ ஆரம்பிச்ச ட்ரூப் இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த ட்ரூப்ல நடிக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்றான். இன்றைய முதலமைச்சர் நமது புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் தன் நடிப்பு பயணத்தை ஆரம்பித்தது இங்கதான். அவங்க தந்தை அவங்களுடைய அம்மா சித்தி இங்க நடிச்சாங்க. ராகினி சுகுமாரி அவங்களும் நடிப்பு பயணத்தை ஆரம்பிச்சது எங்க ட்ரூப்ல. சோ, நாகேஷ், மௌலி, விசு, வியட்நாம் சுந்தரம். இது என்னுடைய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய 60th இயர்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரூப்புக்கு ஒரு பெருமை என்னன்னா 3 ஜெனரேஷன்ஸ் நடிகையை நாங்க பார்த்துட்டோம். அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்வர்யாவோட பாட்டி ருக்மணி இந்த ட்ரூப்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா லக்ஷ்மி அவளும் இந்த ட்ரூப்ல தான் நடிக்க ஆரம்பிச்சா. நடிப்புன்றது ஆரம்பிச்சதே அங்கதான். இப்போ ஐஸ்வர்யாவும் இந்த ட்ரூப்ல வந்திருக்காங்க. ஸோ 3 generations ஆஃப் ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரே ட்ரூப் எங்க யுஏங்கிறத பெருமையோட சொல்லுகிறேன். மார்ச் மாசம் முழுக்க எங்களுடைய இந்த லேட்டஸ்ட் நாடகம் நீங்க பேப்பர்ல, தினசரிகள்ல, பிளஸ் வார பத்திரிகைகள்ல விமர்சனம் படிச்சிருப்பீங்க. 2ஆம் ரகசியம்னு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற எங்களுடைய நாடகத்துல அது ஐஸ்வர்யா தான் ஹீரோயின். அதை ஊர் முழுக்க ப்ரமோட் பண்ண முன் வந்திருக்காங்க. ப்ளீஸ் கிவ் தம் a big hand. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் in a big way. அவங்க தான் they have come forward for this. காரணம் என்னன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் இது பப்ளிசிட்டி. they are one of the best builders you know in South India. பட் அதை அவங்க வெறும் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு பயாஸ் வர போறாங்க. ஏன்னா வீடு வாங்குறது விற்கிறது இட்ஸ் a permanent ongoing affair. பட் அவங்க மனசுல என்ன தோணிச்சுன்னா, let us do this promotion by promoting theatre அப்படிங்கிறதுனால நீங்க உங்க ஃபோல்டர்ல பார்த்திருப்பீங்க. மார்ச் மாசம் முழுக்க அதை ராசியான மாசி அப்படின்னு சொல்லி ஊரெங்கும் வைஜி மகேந்திராவின் 2ஆம் ரகசியம் அப்படிங்கிற நாடகத்தை அவங்க ஆர் ப்ரமோட்டிங் ஆல் ஓவர் த சிட்டி. ஏற்கனவே கும்பகோணம், பெங்களூர், தாஞ்சூர் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அண்ட் என்னுடைய நாடகங்களை அமெரிக்காவில் கூட அவங்க ஸ்பான்சர் பண்ண போறாங்க. we are going in April and May and June there. மார்ச் மாசம் முழுக்க ராசியான மார்ச் ஆல் ஓவர் த சிட்டி. நீங்க உங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நங்கநல்லூர், குரோம்பேட் எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணி ஒரு 10 நாடகங்கள் போட போறோம். அண்ட் விசேஷம் என்னன்னா, இதுதான் நீங்க ஸ்பெஷலா சொல்லணும், இட் இஸ் நாட் a ticketed show. எல்லா நாடகங்களுமே இட் இஸ் ஓபன் ஃபார் பப்ளிக், ஃப்ரீ ஃபார் த பப்ளிக். ஆடியன்ஸ் நிறைய நாடகங்களை பார்க்கணுங்கிற எண்ணத்துக்காக பண்ணப்பட்டது. எனக்கு இப்ப எல்லாருமே ஸ்கூல்ல எல்லாம் சின்ன சின்ன டிராமாஸ் போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் நான் ஸ்கூல்ல டிராமாஸ் போட்டிருக்கேன். தவிர எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எப்பவுமே ஒரு ஆசை இருந்தது, எப்பா தியேட்டர் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியும். சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, டேலண்ட்டும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதனால ஸோ தட் இஸ் என் என்ட்ல நான் சினிமா பத்தி பேசுறேன். சினிமாவில் வந்ததுனால சினிமா இஸ் தியேட்டர் கம்பேர் பண்றதை விட சினிமா டெஃபினட்டா ஈஸி. பிகாஸ் தப்பு பண்ணினா கூட ரீடேக்ஸ் இருக்கு. இங்க நோ ரீடேக். நான் லைவ் ஷோஸ் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மிஸ்டேக் மூவ்மெண்ட் தப்பா ஆடினா ஆடியன்ஸ் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க, இல்லை யாராச்சும் வழிக்கு ஸ்டேஜில் விழுந்தா வாட் ஆல் டிசாஸ்டர்ஸ் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி ஐ நோ லைவ் ஷோஸ், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். இங்க மாத்திரம் இல்லை, அப்ராட்லயும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே தவிர பேஜா டயலாக் பேசி தியேட்டர்ல நடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான, இட் வாஸ் அ சேலஞ்சிங் திங். எனக்கு பண்ணணும்னு இருந்தது, பட் அதை பத்தி நான் யோசிக்கல. ஒரு காலகட்டத்தில் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே எக்ஸ்பிரஷன் நம்பர் 39, 38, 36 அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டா டெலிவரி மாதிரி ஒரு மோடு வந்துடும். நிறைய படங்களோ யூ கைண்ட் ஆஃப் பிகம் பர்ன்ட் அவுட் as an actorன்னு சொல்லலாம். யூ ரீச் அ பிளாட்டோ வேர் ஒரு கிரியேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ டோன்ட் கெட். ஓகே, மணி இஸ் நாட் எவ்ரி திங். at the end of the day you should be happy with your job. நீங்க செய்யற தொழில சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் இதுக்கு நடிக்க பேசாம தொழிலே விட்டு நம்ம இட்லி மாவு கூட வார்த்தை ஐஷூஸ் கிச்சன் ஆரம்பிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு வியாழக்கிழமை அதுவுமா வந்து ஐ பேசிக்லி பிலீவ் ஐ எம் அ பாபா டிவோட்டி. ஸோ எனக்கு சத்தியமா பாபா மூலமா இது வந்துதான் சொல்லலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாமா கிட்டேன்னு ஃபோன் வந்தது, யுஏயோட 63rd ப்ரொடக்ஷன் நீ பண்ணுவியா அப்படின்னு. நான் எதுவுமே யோசிக்கல, எஸ்ன்னு சொன்னேன். நிஜமாவே என்னுடைய கம்பேக்கா கோயிங் பேக் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய லைஃப்ல இட்ஸ் அ டர்னிங் பாயிண்ட். பிகாஸ் அட் த டைம் நினைச்சேன் நிஜமாவே இல்லை லைக் தியேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லா கலீக்ஸும் எல்லா ஆர்டிஸ்டுமே நான் சொல்றது லைஃப்ல ஒரு டிராமா பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு மாபெரும் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட அவருடைய பீக் கரியர்ல இதே யுஏல வந்து டிராமாஸ் போட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இன்னைக்கு நானும் சேர்ந்திருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், இதுக்கப்புறம் என்ன மாமா ட்ரூப்பை விட்டு தூக்கி போடாம கண்டினியூஸா எனக்கு யுஏல ஏதாச்சும் ரோல் கொடுத்துட்டு வாழ்க்கை மொத்தம் நான் நாடகம் பண்ணிட்டு எஸ் சினிமா பண்ண மாட்டோம்னு சொல்லல. டெஃபினெட்லி வி லவ் சினிமா. மாமாவும் சினிமா பண்றாங்க, பட் நாடகம் அழியக்கூடாது டெஃபினட்டா. அதுல டெஃபினட்டா என்னுடைய சின்ன, அதாவது ராமருக்கு கட்டுறதுக்கு ஒரு அணில் குட்டியா ஏதோ ஒரு உதவினா மாதிரி என்னால என்ன கான்ட்ரிபியூஷன் யுஏக்கும் இதுக்கும் பண்ண முடியும். பிகாஸ் உண்மையிலே 3rd ஜெனரேஷன் சோ ப்ரௌட். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, நிறைய பேரால சொல்லிக்க முடியாது 3வது தலைமுறை ஒரு பேனர்ல பண்றதுன்னு. ஸோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி எங்க பாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும்.